ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வாரம் ஒரு கோவிலுக்குள்ளே என்ன அழகாக இருக்கின்றது இதுகள் சிற்பங்கள். இனி எங்களோட இந்து மத நண்பர்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் போய் பார்க்கலாமா? ராஜேந்திர சோழன் தான் இந்த கோவிலை கட்டுறதுக்கு இதாக இருந்து அவர் வரலாறு அது கடல் பிரதேசம் இங்கே அப்படியே கலப்புக்குரிய பிரதேசமாக இருக்குது. யாசினி யாசினி அங்கே பாய் சொல்லுவாங்க. பாய் சொல்லுங்க எல்லாருக்கும் ஓடுறாங்க, கொஞ்சம் பேர் ஆகல ஓடுறாங்க. என்னடா எல்லாரும் இன்னும் 10 நாளையில ஓ லெவல் எக்ஸாம் ஆம். இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்கோவிலில் சேர்ச் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல திருக்கோவில் எப்படி பேர் வந்தேன்னு சொல்லி இன்றைக்கு தான் எங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கும் இன்றைக்கு ஏன் திருக்கோவில் என்ற பேர் வந்தேன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். பெரிய ஒரு மரம் கிட்டத்தட்ட பல வருடங்களாக இந்த ரோட்டில் இருந்த மரம் வந்து கிழிஞ்சு விழுந்துட்டு அவங்களோட இடங்களில் வந்துட்டு அவங்க இந்த மக்கள் உயிரோடு இருக்காங்களா இல்லையாண்டும் தெரியாது. ஸோ அதுவும் ஒரு ரீசன் இருக்கும். ஏனண்டா எவ்வளோம்மா இந்த இறால்? 1400 ரூபா. இந்த இறால் பேர் என்ன? தம்புழுவில் கழுதாவளி ஸ்ரீ சிவலிங்க பிள்ளையார் ஆலயம். வாகனங்கள் எல்லாம் அப்படியே துருப்பிடிச்சு போய் கிடக்குது. சித்திரை புத்தாண்டு, அதனால் அவங்க ஃபுல்லாக எல்லாரும் ஃப்ரீயாக இருந்து கரம்போர்ட் விளையாடிட்டு இருக்கிறாங்க. இடத்துல அவரோட தோணியில் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இடத்துல அம்மா ஒருவே பாலப்பம் சுட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும்ட்டா உடனே என்ன எல்லோரும் நாட்டுக்கு வாங்க, எல்லோரும் நாட்டுக்கு வாங்க. எல்லாரும் நாட்டுக்கு வர மாதிரி. திருக்கோயில் வந்துட்டு மிகவும் விசேஷமான திருவிழாக்களை கொண்ட கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி தம்பிலுவில் சென்ட்ரல் காலேஜ் இதான் திருக்கோயிலில் வந்துட்டு ஸ்பெஷலான கோவில். அது என்ன கோவில்? முருகன் கோவில். அது நம்ம வந்துட்டு வடை ரெடி பண்ணி போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனுக்குடன் சுட சுட என்ன தம்பட்டை அருள்மிகு ஸ்ரீ வித்தி விநாயகர் தேவாலயம் ஒன்றும் படத்தில் வந்து இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் வந்து தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். அதே மாதிரி நோன்பு பெருநாளுக்கு ஈத் முபாரக் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள். ஸோ 2 முக்கியமான திருவிழாக்களை முடித்ததுக்கு அப்புறம் ஏன்னா பெருநாள் முஸ்லிம் மக்களை பெருநாள், அங்கே சித்திரை புத்தாண்டு தமிழ் மக்கள்லையும் சிங்கள மக்கள்லையும் 2 வர புத்தாண்டை முடித்ததுக்கு அப்புறம் நாங்கள் வந்துட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். அதாவது எங்கள் ஏரியாவிலிருந்து திருக்கோவில் அப்படி என்று சொல்கிற ஒரு திருவிழா கோலங்களை வச்சு கொண்டு இருக்கிற திருக்கோவில் அப்படின்ற இடத்துக்கு தான் நாங்கள் போகிறோம். ஸோ அந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற வியாபார தலங்கள் எப்படி இருக்குது, அந்த ஊர் எப்படி இருக்கு, அந்த ஊர் மக்களை சந்தித்து கதை கேளுமென்று சொன்ன அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அங்கே இருக்கிற மக்கள் இது மதஸ்தலங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்ட் ஒன்று பார்க்குறதுக்கு போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோ என்ன செய்யுங்க, தொடர்ச்சியாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டுகள் வரலாம். அது மட்டும் இல்லை, இதை சொல்ல மறந்துட்டோமே, எங்களோட நோக்கம் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா ஊருக்கும் போய் ஓரளவுக்கு எங்களால் தெரிஞ்ச ஊர் என்றாலும் ஓரளவுக்கு எங்களால் போகக்கூடிய ஊர்களுக்கு போய் நண்பர் ஒரு ஆள் சொல்லியிருந்தார் திருக்கோயிலுக்கு எங்களோட ஊருக்கும் வாங்க நண்பா அப்படின்னு சொல்லியிருந்தார். எங்களால் 7 மணி அளவுக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா ஊருக்கும் போய் அங்கே இருக்கிற இடங்களை பார்த்து உங்களுக்கும் அதை காட்டுவோம் அப்படின்றது எங்களோட நோக்கமாக இருக்குது. சரி வாங்க, அப்படியே கதைச்சிட்டு இருந்து நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி போகிற வழியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு போகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு நாங்கள் போகிற வழியில் முகத்துவாரம் என்ற ஒரு இடம் ஒன்று இருக்குது. அங்கே வந்துட்டு சில நண்பர்கள் மீன் வடிக்காங்க. அதாவது புத்தாண்டு டைம் தானே, அதனால் பண்ணா முசுப்பாத்தியாக வந்துட்டு கொடிய மாதிரி தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மீன் 1-2 படம் இதுதான். ஸோ பண்ணா மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. சரி வாங்க நாங்கள் அப்படியே போவோம். இந்த இடத்த பார்க்குறது வந்துட்டு நல்லா இருக்குது. ஸோ அப்படி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால பீச்சாக இருக்குது, கடல் பிரதேசம். இங்கால அப்படியே கலப்புக்குரிய பிரதேசமாக இருக்குது. இந்த முகத்துவாரத்தை நாங்கள் தாண்டினதுமே இவடத்தை நீங்கள் பாருங்கள், எங்களுக்கு ஒரு போர்டு இருக்குது, திருக்கோவில் பிரதேச சபை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொல்லி இவடத்தை போர்டு வச்சிருக்கிறாங்க. நாங்கள் திருக்கோவிலுக்கு இன்னும் போகணும், ஒரு 15-20 கிலோமீட்டர் போகணும். போர்டை இவடத்தை வச்சிருக்கிறாங்க. இவடத்தை ஸ்டார்ட் ஆகிற ஊர் தம்பட்டை அப்படின்னு சொல்கிற ஊர் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே வித்தியாசமான அமைப்புகள், வீடுகள், அதே மாதிரி அந்த பிரதேசங்கள் வளவு அமைப்பெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அங்கே பெரிய இறால் அமைப்பு ஒன்று விற்றுட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை, எங்கே எடுங்கள், நான் அடுத்த கொஞ்சம் இறால் இருக்கு, போய் பார்த்துட்டு வரும்.
அப்படி வந்துட்டோம். பார்க்குறது நல்ல பெரிய இறால் மாதிரி எனக்கு பார்க்கணும் போல் இருந்துச்சு. எடுங்க அங்கே அம்மா விற்றுட்டு இருக்காங்க. ப்ரைஸையும் கேட்போம் எவ்வளோ போகுது அப்படின்ட்டு. நம்மளோட அம்மா தான் விற்றுட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ அம்மா இந்த இறால்? 1400 ரூபா. இந்த இறாலில் பேர் என்ன? அவங்களோட ஆக்கள் பிடிச்சி கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்க விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நிறைய ஒரு ஆளில் சைஸ் என்ன 1400 ரூபா. அம்மா நம்ம தெரிஞ்ச அம்மா தானே பெருந்துட்டேனே பிறந்த கிடக்கல வந்தேன் வந்து இப்போ மதிச்சாக்கு நீங்கள் வாங்கலையா இறால்? வாங்கலையா? திருக்கோயிலுக்கு போகிறோம். இது வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்ச அம்மா நம்ம இப்போ எங்களை மதிச்சிருக்கிறாங்க. சோழன் வந்தா நல்ல நல்ல சோழன் தானே. அதாவது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே சோழன் வந்துட்டு எங்களுக்கு கிடைக்கும். கியாசினி அங்கே பாய் சொல்லுவாங்க. பாய் சொல்லுங்க. எல்லாருக்கும் பாய். சரி சரியா அப்படி நாங்கள் திருக்கோயிலையும் பார்த்துக்குவோம். இல்லை 5 மாதம் 27ஆம் தேதி. பாருங்க சுவாமி நித்யானந்தா தபோவனம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் கொண்டு வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பெருமாட்டுக்கு ரோட்டோரங்களில் அழகான மரங்கள் கூல் இருக்குது. என்ன அழகான மரங்களாக போட்டு ஃபுல்லாக கலா பூஞ்சால் பீச் தண்ணியில் வட்டு வர காற்று வந்துட்டு புருள் பார்த்தா இருக்குது. இப்படி சிறிய சிறிய வீடு அமைப்புகள் தான் வந்து இவங்க ஏரியாவில் வந்துட்டு ஃபுல்லாகவே இருக்குது. இந்த வீட்டுக்காங்க அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே ஒன்றும் இல்லை. அதாவது மெயினில் இருக்கிற துண்டு மட்டும்தான். கொஞ்சம் முன்னுக்கு போனால் தான் ஊர்கள் வெறும் அது உள்ளுக்கு. இது வந்துட்டு அவங்களோட கிரவுண்ட். தம்பட்டை மக்கள் வந்துட்டு சின்ன சின்ன நண்பர்கள் வந்துட்டு விளையாடுற கிரவுண்ட் தான் இது. ஆனால் இந்த இடத்துல வந்து நாங்கள் போகலை, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு போவோம். சுனாமிக்கான சுவடுகள் அதிக அளவு இருக்குது. இந்த இங்கேருந்து சுனாமி அங்கே பக்கத்தில் தானே அவங்களுக்கு பீச் இருந்து, அதனால் சுனாமி வந்த டைமில் நிறைய பாதிப்புகள் வந்துட்டு இவங்களோட ஊர்களுக்கு வந்துட்டு நடந்திருக்குது. மூடி கிடக்கிற பில்டிங் என்ன பெரிய பில்டிங் வந்து இது வந்துட்டு நெல் வந்துட்டு களஞ்சியப்படுத்துகிற ஒரு இடம். ஆனால் நாங்கள் போகிற வார டைம் எல்லாம் இது மூடி தான் இருக்குது. கவர்மெண்ட்டாகத்தான் இருக்கணும் அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம். சரியாக தெரியலை. இவ்விடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோட்டில் வந்துட்டு செம்மண்புளை கணேச வித்தியாலயம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் ஒன்றும் இருக்குது இந்த ரோட்டில். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பட்டை அருள்மிகு ஸ்ரீ வித்தி விநாயகர் தேவாலயம் ஒன்றும் படத்தில் வந்து இருக்குது. இவ்விடத்தில் பாருங்கள், இவ்விடத்தில் வந்து சிலை அமைப்புகள் அந்த வீடுகளுக்குரிய அலங்கார பொருட்கள் செஞ்சு வைக்கக்கூடிய இடங்கள் வச்சுருக்கிறாங்க. இந்த இவ்விடத்தை ஒரு ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல், அப்படியே ஒரு கோவில் ஒன்று இருக்குது. பட் எங்களுக்கு பெயர் சரியாக தெரியலை. ரெண்டா எங்களுக்கும் வந்துட்டு போகிற வழிகளில் இருக்கிற ஸ்கூல்களாக இருக்கட்டும், ஊர்கள், அதே மாதிரி கோவில்கள் எல்லாத்துக்கும் ஏதாவது பேர் எழுதி வச்சிருந்தது எங்களாலையும் எங்களுக்கும் 100% தெரியாது. தெரிஞ்சதுல சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும், தெரியாததில் நாங்களும் மேக்சிமம் அது போர்டுகளை பார்த்து தானே என்ன செய்வோம், சொல்கிறோமா இது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவ்விடத்தில் தம்பட்டை பொது நூலகம் இருக்குது, இன்னைக்கு லைப்ரரி. அப்படி எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்துட்டு சுனாமியால் பாதிக்கப்பட்ட இடங்கள் தான். இலங்கை கடற்படையினர் ஆர்மி தானே, ஆர்மி ஆக்கள் வந்துட்டு ரெடி பண்ணி அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது இந்த இடத்த ஒரு ஃபேமஸான என்ன கடை மாதிரி சீவல் வடை. ஏன்னா சீவல் வடை கிழங்கு ஃபேமஸான கடை உண்டு நினைக்கிற கடை. நண்பனுக்கு வந்துட்டு சீவல் சாப்பிடணும் போல இருக்குதான். சீவல் இருந்தால் போய் வாங்கிக்குவாமா ஜம்போ. எப்படி இப்போ ஓரளவுக்கு கடையில் வந்துட்டு மாற்றிருக்கிறாங்க. முன்னாடி வந்து இது ஒரு சீவல் கிழங்கு வடைகள் விற்கக்கூடிய ஒரு கடையாக தான் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு சில்லறை கடையாக மாற்றிருக்கிறாங்க. வடை சண்டை பிடிக்கலா? ஆமாம் நாங்க அங்கே சீவல் போட்டிருக்காம்மா. சீவல் போட்டிருக்கேன் சரி. நம்ம வந்துட்டு வடை ரெடி பண்ணி போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனுக்குடன் சுட என்ன
என்ன சிவல் மட்டும் காணுமே ஓ சிவல் மட்டும் காணும் வரக்குள்ள சாப்பிட போறேன் நீங்க வாங்கிப்போம் ஓடுறாங்க கொஞ்சம் பேர் ஆகல ஓடுறாங்க என்னடா எல்லாரும் இன்னும் 10 நாளையில ஓ லெவல் எக்ஸாம் அப்போ வீடியோ எடுத்து அவங்க சொல்றாங்க வீட்டை அடி உள்ள போய் அவங்க ஓடிட்டு இருக்கிறாங்க முகத்தை காட்டுறாங்க இல்லை இங்கே வாங்கல ஓடிட்டாங்க சொல்லுங்க மச்சான் இந்த 10 நாளையில ஓ லெவல் எக்ஸாமா எங்கடா சீவல் திங்க போனேன்னு சொல்லி விட்டு அடிப்பாங்களாம் சீவல் வாங்கிட்டா அப்படியே தெரியாம போய் வாரம் அப்படியே எங்களோட பயணத்தை தொடருவோம் ஏன்டா போகிற வழியில் நண்பனுக்கு பசிக்குது கடுமையா நீ தானே சாப்பிட்டு தம்ம வேணுமா சரி வாங்க நாங்கள் அப்படி போவோம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தம்புலுவில் அப்படின்னு சொல்லலாம் தம்பட்டை முடிஞ்சதும் தம்புலுவில் அப்படின்னு சொல்லலாம் ஸ்டார்ட் ஆகுது அந்த ஸ்டார்ட் ஆகிற இடத்துலையே இன்னொரு முகத்துவாரம் இருக்குது எங்களுக்கு இதே மாதிரி பெரிய முகத்துவாரம் சொல்லணே இங்கே வந்து தம்புலுவில் தம்பட்டை அப்படின்னு சொல்லி பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணுற விதம் குறைய சின்ன முகத்துவாரம் பெரிய முகத்துவாரம் அப்படின்னு சொல்லி தான் பேச்சு வழக்கில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த முகத்துவாரத்தை பெரிய முகத்துவாரம் சொல்லி சொன்னாலும் ஆனால் அழகான இடமாகவும் ஆக்கள் வந்து என்ன சொல்கிற கூடுதலாக வந்து இருந்து இளைப்பாரி போகிற முகத்துவாரம் சொன்னால் அந்த சின்ன முகத்துவாரம் தான் இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்த அந்த இடம் தான் நாங்கள் மீன் நண்பர்கள் பிடிச்சிட்டு இருந்தாங்க தானே அந்த இடத்துல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வருவாங்க என்ன விஷயம் அடிச்சேன்னா இந்த கலப்பு வந்துட்டு கடலோட வந்துக்கிட்டு இது சேர்றதுக்கு அது நிரம்பி அது சேர்ந்ததுக்கு பிறகுதான் இது சேரும் இது வந்துட்டு அது சேர்றதால அது அழகு கூட அது சின்ன முகத்துவாரம் அடிக்கடி சேரும் இது வந்துட்டு பெரிய அளவில் வெள்ளம் வந்தால் மட்டும்தான் இந்த கலப்பு அந்த கடலோட போய் ஜாயிண்ட் ஆகிறாப்புல இருக்கும் அதனால இதுக்கு வந்துட்டு பெரிய முகத்துவாரம் என்று பேர் வச்சிருக்கிறாங்க இவ்வளோதான் எங்களுக்கு தெரிஞ்சது இனி மற்றபடிக்கு தெரியாது இவ்விடத்துல தம்பட்டை ஸ்டார்ட் ஆகிறாப்புல போட்டுருக்கிறாங்க இவ்விடத்துல ஒரு பூங்கா ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க பூங்காவுக்கு நேம் வச்சிருக்கிறாங்க கலப்பு பூங்காவா இது இப்போ பூங்காவை ரெடி பண்ணிட்டு அண்ணா மண்ணெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மரத்துக்குள்ள போய் நிற்கிறதுக்கு அழகாக இருக்கும் கடும் நிழலாக இருக்கும் அந்த மரம் குடம் மாதிரி இருக்கேன் ஓ இங்கே பார்த்தீங்கன்னா சுனாமிக்கு முன்னாடி இங்கே நிறைய மக்கள் இருந்து இது நான் கிட்டத்தில் ஒரு 5-6 வருஷத்துக்கு உள்ளதான் இந்த மரங்கள் எல்லாம் நிறைய முளைச்சிருக்கு நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்குது எல்லாம் குட்டி குட்டி மரங்கள் ஆனால் இருந்த தடயங்கள் வீடுகள் எல்லாம் அந்த சுனாமியில் பாதிக்கப்பட்ட வீடுகள் எல்லாம் இருக்கு முன்னாடி பார்க்கலாம் போனால் இங்கே வந்து உண்மையாக நிறைய பேர் இருந்து இப்போ நான் கிணறு இருக்கு பாருங்கள் இது கிணறு அதே மாதிரி இடத்துல இன்னும் இடத்துலலாம் கிணறு தான் இருக்கு பாருங்கள் இன்னும் கிணறு இதெல்லாம் மாதிரி கை விட்டுட்டாங்க அந்த சுனாமியோட மொத்தமாகவே முடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க இந்த ஏரியாவில் கொஞ்சம் கூட பேரான இருந்து கொஞ்சம் கூட பேர் இந்த ஏரியாவில் மோசம் போனேன் இப்படி வீடு எல்லாம் பாருங்க ஓ இதெல்லாம் அப்படி எரிக்குதான் அப்படி வாங்க சும்மா அப்படி கிட்ட போய் உள்ளுக்கு போனால் தானே இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கக்குள்ள எங்களுக்கு அது விளங்காது உள்ளுக்கு கிட்ட போய் பார்த்தா தான் எங்களுக்கு எத்தனை வீடுகள் இருக்குது அப்படி இல்லை நீங்கள் இருக்கல போய் பார்த்துட்டு ஓடியார் இதெல்லாம் சுனாமியில் போன இடங்கள் தான் ஓ ஃபுல்லாக அங்கே இருக்கு அங்கே பாருங்களேன் அங்கே வீடு எல்லாம் அப்படி மொத்தமாகவே கை விட்டுட்டாங்க ஏண்டா தெரிந்தாலே நண்பர்களே சும்மாவே நமக்கு நம்ம நாட்டில் வந்துட்டு 1000 பிரச்சனை அதுவும் இல்லாமல் 2004ஆம் ஆண்டு சுனாமி வேறு அதனால் மக்கள் வாழ்க்கையை வெறுத்துட்டு போயிட்டாங்க இதுக்குள்ளே தண்ணி நிற்கும் மச்சான் இந்த கிணத்துக்குள்ளெல்லாம் தண்ணி இருக்குது ஆனால் எப்படி தண்ணி வந்து சரியா உப்பு தண்ணியா என்ன தண்ணி என்று தெரியாது ஆனால் நிறைய கிணறு போட்டிருக்கிறாங்க அப்போ நல்ல தண்ணியாக தான் இருக்கும் இதெல்லாம் சுனாமியில் அப்படியே மொத்தமாகவே போன இடங்கள் தனிஞ்சு பாரு இந்த இடத்துலலாம் மக்கள் வாழ்ந்து தானே இருக்காங்க 2004ஆம் ஆண்டுக்கு முன்னாடி அவங்களோட இடங்களில் வந்துட்டு அவங்க இந்த மக்கள் உயிரோடு இருக்காங்களா இல்லையாண்டும் தெரியாது ஸோ அதுவும் ஒரு ரீசன் இருக்கும் ஏனண்டா அந்த வீடு இந்த வீடு நினைக்கிற வீடு இவங்க யாருமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் குறையத்தான் ஏனண்டா கடும் பக்கத்தில் இருந்துட்டாங்க பீச்சில் இருந்து அதனால் மொத்தமாக போயிட்டு போய் இதை பார்க்குறதுக்கு இது ஆக்கள் இடம் மாதிரியே இல்லை ஒரு அரசாங்கத்துக்குரிய இடம் மாதிரி போயிட்டு இது உள்ளுக்கு வந்து பார்த்துட்டு போகல கொஞ்சம் கவலையாகவும் இருக்குது கனகாலம் தான் சுனாமி அடிச்சு ஆனால் இருந்தும் தெரியா இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது தான் சொல்லிக்கிட்டு வாரேன் எங்களோட யூஎஸ்க்கு இவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது அப்படின்ட்டு இப்படி தான் சுனாமி அடித்த இடங்களை போய் பார்த்துட்டு வரக்குள்ள கொஞ்சம் கவலை மாதிரி வந்துட்டு அதனால் வீடியோ போய் ஸ்டாப் பண்ணிட்டோம்
எங்களை கதைக்கிறதுக்கு எங்களுக்கு கிணத்தை கதைக்கிறேன்றாப்புல அப்படி போயிட்டு சரி ஓகே நாங்கள் பரவாட்டியும் எங்கட சித்தாப்புக்கு வருவோம் வேற என்ன செய்கிறது அப்படி வந்து இப்போ தம்பிலிவில்லால் போயிட்டு இருக்கிறோம். இன்னும் போகணும் நாங்கள் திருக்கோயிலுக்கு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் போகணும். அப்படியே தம்பிலிவில் இந்த இடங்கள் வந்து கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது ஃப்ரீயான இடங்கள் ஆக்கள் இல்லை பெருசாக ஓஃப் ஏரியாவாக இருக்குது. மக்கள் போகிறாங்க வராங்க. ஆனால் வீடுகள் அமைப்பில் கொஞ்சம் காலையில் பெருசாக வீடுகள் அமைப்பது இல்லை முன்னாடி நிறைய இருந்து அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னுக்கும் படுத்த ஒரு கோவில் ஒன்று இருக்குது. இங்கே புதுசாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த கோவில் நேம் என்ன மச்சான் பின்னாடி தம்புலுவில் கழுதாவளி ஸ்ரீ சிவலிங்க பிள்ளையார் ஆலயம் அப்படி என்று சொல்லி இந்த கோவில் இருக்குது. இது வந்துட்டு காயத்ரி தபோபனம் அப்படி என்று சொல்லி இருக்குது இந்த இடத்துல. ஆசிரமம் அப்படி தான் இருக்குது. ஆனால் பாடசாலை இடத்த பார்த்தீங்கன்னா தம்புலுவில் அதுக்குரிய ஸ்கூல் அதே மாதிரி சில கவர்மெண்ட் ஆஃபீஸுகள் அந்த இடத்துல இருக்குது. இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்டிஏ ஆஃபீஸ் ஒன்று இடத்துல இருக்குது. வாகனங்கள் எல்லாம் அப்படியே துருப்பிடிச்சு போய் கிடக்குது. பல வருஷமாக கிடக்கு மாவட்டம். அந்த வாகனத்தை பார்த்தாலே எவ்வளோ நம்மளோட வயசான இருக்குமென்னு நினைக்கிறேன். அவருக்கு அவ்வளோ காலமாக கிடக்கு அந்த வாகனம். இந்த இடம் தான் வந்து தம்புலிவில் மக்கள் வந்து அதிகமாக வாழக்கூடிய இடம் இருக்குது. அவங்களோட மெயினான டவுன் அமைப்புகளும் இந்த இடத்துல இருக்குது. தம்புலிவில் தாண்டினதும் எங்களுக்கு திருக்கோயில் வாராப்பில் இருக்குது. இடத்துல ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. தம்புலிவில் சரஸ்வதி வித்யாலயம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்கூல் தானே. அது நிறைய கடைகள் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. சித்திரைக்கு புத்தாண்டு தானே. அதனால் நிறைய மக்கள் சுவாரஸ்யமான சுற்றுலா பயணங்கள் போயிருப்பாங்க. அதனால் நிறைய கடைகளும் மூடி கிடக்குது. மக்களும் குறைவாக இருக்குது. இது அவங்களோட மீன் சந்தை இடத்துல இருக்கிறது. ஆனால் மீனவர்கள் ஒருத்தரும் இல்லை. எல்லாரும் ஃப்ரீ கொஞ்ச நாள் ஃபன் டைம் போயிட்டாங்க. கிட்டத்தில் இந்த கடவுனா பத்தினு பெரிய கடை உடுப்பு கடை இடத்துல ரஞ்சனா டெக்ஸ்டைல்ஸ் இந்த கடை வந்துட்டு கிட்டத்தில் வந்துட்டு பத்தின அப்படி நாசமாக போயிட்டு அப்படி. அதுவும் இல்லாமல் இடத்துல ஒரு திருவிழா நடக்கும். இன்னைக்கிற விநாயகர் ஆலயம் தம்பிலிவில் இன்னைக்கு இந்த இடத்துல வந்துட்டு பெரிய அளவில் திருவிழாக்கள் நடந்ததை நாங்கள் முன்னாடி பார்த்துருக்கிறோம். தம்பிலிவில் வந்து ஒரு ஸ்கூல் அமைப்பு ஒன்று இருக்குது இடத்துல. பெரிய ஸ்கூல். இங்கே வந்து என்ன அழகாக இருக்குன்னா நிறைய மரங்கள், மாமரம், வேப்ப மரம், ஆலமரம் அப்படின்னு சொல்லி நிறைய மரங்கள் இருக்குது இந்த ஏரியாவில். இந்த மற்ற இடங்களுக்கு போகக்குள்ள நாங்கள் பார்த்துருக்கிறோம். மெயின் ரோட்டில் வந்து மரங்கள் இருக்கிற அமைப்பு கடும் குறைவு தான். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு நிறைய மரங்கள் இருக்குது. இனி வந்துட்டு எங்களுக்கு திருக்கோவில் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த இடத்துல நேஷனல் பேங்க் இருக்குது. இந்த பேங்கை தாண்டினதும் ஸ்கூல் வருது. நிறைய ஸ்கூல் இருக்குது இந்த ஊரில். நான் பார்க்கக்கூடாது எத்தனை ஸ்கூலை நாங்கள் கிட்டத்தட்ட 3-4 ஸ்கூலை தாண்டி நாங்கள் வந்துட்டோம். தம்புலுவில் பொது நூலகம் இருக்குது. முன்னுக்கு ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. அவடத்துல தான் திருக்கோவில் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்துட்டு அவங்களோட சந்தை. இந்த இடத்துல ஞாயிற்றுக்கிழமையில் வந்தால் பெரிய அளவில் பெரிய பெரிய சந்தையில் வச்சு இயக்கிட்டு இருக்கிற இடமா இருக்கிறது. இடத்துல தம்புலுவில் சென்ட்ரல் காலேஜ் இதுதான் அவங்களோட மிக முக்கியமான ஸ்கூலாக இருக்குது தம்புலுவில் மக்களில். இவ்விடத்தோட திருக்கோயில் ஸ்டார்ட் ஆகிட்டு நாங்கள் மெயினாக வந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். திருக்கோயில் எப்படி இருக்குது? இவ்விடத்து ஒரு கோவில் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே ஒரு கோவில் ஒன்று இருக்காது. போய் பார்ப்போம். அப்படி முன்னுக்கு போய் வருவோம். இதுதான் முன்னுக்கு போய் வருவோம். அங்கே ரவுண்ட் போட்டு வராங்க. அது திருக்கோயிலில் தான் வந்துக்கிட்டு பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. இவ்விடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்கோவிலில் சர்ச் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல முன்னாடி எங்களுக்கு வர்றது திருக்கோவில் ரவுண்ட் போட். இதில் இடது பக்கம் பட்டி போனால் அவங்களோட ஊர் தானே அது. வலது பக்கம் பட்டி போனோம்னா எங்களுக்கு பொத்தியில் வரும். பொத்தியில் வாராப்பில் இருக்கும். இவ்விடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருக்கோவில் போலீஸ் ஸ்டேஷன் போகிற ரோடு இடத்துல இருக்கிறது. இது வந்துட்டு அவங்களோட வைத்தியசாலை ஆதார வைத்தியசாலை திருக்கோவில் அப்படின்னு சொல்லி கிட்டத்தில் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் நடந்துருந்துச்சு.
அந்த மரதன் ஓடின ஒரு ஒரு சின்ன இளம் மாணவன் உண்டு மரதன் ஓடினவர் வந்துட்டு இதான் அப்படின்னு சொல்லி அப்படியே ஹாஸ்பிட்டல் ஓட்டினாப்புல இவ்விடத்துலையும் வந்துட்டு ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. திருக்கோவில் விஸ்வா துளசி வித்யாலயம் அப்படி என்று சொல்கிற ஒரு ஸ்கூலுக்கானது. மரங்கள் நிறைய வெட்டி வச்சிருக்கிறாங்களே என்ன அது எப்படின்னா மரம் அது உழுவுறது ரோட்டில் காய மரமா அது காயா மரம். ஓ அது உழுவுற பெருத்துக்குண்டா உளுந்துரும் அதுக்கு ஃபுல்லாக வெட்டுறாங்கன்னு. பயங்கரமாக வெயில் அடிக்குது. வெயில் அப்படின்றதால நிறைய மரங்கள் வந்துட்டு பட்டு போகிற நிலைமையில் வந்துட்டு இருக்குது. அதனால தான் இந்த மரங்கள்லாம் பாருங்க இங்கே அப்படியே இலைகள் சுருண்டுட்டு ஒரு ஆலமரம் அறவே தண்ணி இல்லாத இலைகள் எல்லாம் சுருண்ட அமைப்பில் இருக்குது. தோட்டத்தில் கொடியெல்லாம் செத்து போயிட்டீங்க. இந்த குளத்தில் வந்துட்டு அதிக அளவான தாமரை பூ நினைக்கிற அந்த விளங்குற அந்த பச்சையிலெல்லாம் வந்துட்டு தாமரை தான். ஒரு டைமில் இந்த ரோடால் வரக்குள்ள அப்படியே ஃபுல்லாக தாமரை காய்களை வந்து பிச்சு வியாபாரம் செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஊருக்கு புனல் இங்கே தான் இடத்துக்கு வராங்க. தாமரை புனல் அதெல்லாம் வந்துட்டு இப்போ எங்களுக்கு காட்டக்கூடிய அமைப்புகளில் இல்லை, இருந்தால் தான் காட்டலாம். ஸோ அப்படியே திருக்கோவில் கிட்டத்தட்ட முடிகிற தருணத்துக்கு வந்துட்டு நாங்கள் இன்னும் திருக்கோவில் ஊருக்குள்ளே போகலை, மெயினாலேயே வந்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் அப்படியே திரும்பி மறுபடியும் போய் நாங்கள் ஊரை போய் பார்க்குற பிளானில் இருக்கிறோம். நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக போவோம்ண்டு. ஏண்டா திருக்கோவிலுக்கு அடுத்ததாக வந்து எங்களுக்கு இருக்கிற இடம் வந்துட்டு விநாயகபுரம் அப்படின்னு சொல்கிற இடம் இருக்குது. அது இன்னும் பக்கத்தில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது அதுவும். ஸோ அந்த ஊரும் வந்து ஒரு சின்ன ஊர் தான், அதோட முடியுது கிட்டத்தட்ட ஒரு அதோட அதுக்கங்களை தாண்டி நாங்கள் தூரம் போக வேண்டியிருக்கும். அப்படி அந்த ஊரை நார்மலாக பார்ப்போம். இவ்விடத்துலையும் வந்துட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது. இது வந்துட்டு விநாயகபுரம் ஸ்கூல் தான் அது. இந்த மரத்தை கொஞ்சம் பாருங்கள். இந்த மரம் இருக்குது தானே, இந்த மரம் வந்துட்டு பெரிய ஒரு மரம். கிட்டத்தட்ட பல வருடங்களாக இந்த ரோட்டில் இருந்த மரம் வந்து கிழிஞ்சு விழுந்துட்டு. இதில் பாருங்க இங்கே ஒரு ரோடு ஒன்று இருக்குது, காயத்ரிபுரம் மாதிரி கிராமம். உள்ளுக்கு வந்துட்டு ஒரு சின்ன கிராமமும் இருக்குது இந்த இடத்துல இருந்து போகிறதுக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மீன் சந்தி ஒன்று வச்சுட்டு இருக்கிறாங்க. இடத்துல ஒரு பெரிய கோவில் ஒன்று இருக்கு மச்சான் அண்ணா. இதுவும் விசேஷம் நடக்கிற கோவில் ஒன்று. ஏன்னா நானும் கேள்விப்படுறேன், திருக்கோவில் திருவிழாக்கான கோலங்களை கொண்ட திருக்கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இடத்துல ஒரு பிள்ளைகள் தண்ணிக்குள்ளே ஃபுட்பால் விளையாட்டிருக்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு தாமரை குளம் தான், இன்னும் இருக்கிறதும் ஒரு தாமரை குளம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா காஞ்சிரன் குடா அப்படின்னு சொல்லி போட் போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்படியே வெட்டிக்கிட்டு மறுபடியும் திருக்கோவிலுக்குள்ளே போவோமே. அங்கே வந்து என்னென்ன அமைப்பு இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க வந்திருந்தோம். என்ன அமைப்பு இருக்குன்னு சொல்லி என்னடா மீன் வரத்து காணாதா இல்லையா? வரும், இதுக்கு பிறகு வருமா? எவ்வளோ கொடுக்குறீங்க? கிலோ 500 ரூபா. செல்வன் மீன் வந்துட்டு கிலோ 500 கொடுத்து. எந்த இடத்துக்குரிய மீன் இது? இந்த இதுக்குள்ளே இருக்கிறது தானே இன்னும் இருக்குது. இந்த குளத்துக்குரிய மீன் அவங்களுக்கு இங்கே வயல் தண்ணி இருக்குது. அதுக்கு அங்கால ஒரு பெரிய ஒரு குளம் ஒன்று இருக்குது. அதில் பேர் என்னென்னா கோரக்கலப்பு. கோரக்கலப்பு அப்படின்னு சொல்கிற இடத்துல இருக்கிற மீன் தானது. கிலோ வந்து 500 ரூபா விற்றுட்டு இருக்கிறாங்க. எல்லாம் உயிரோடு தானே இருக்கலாம், எல்லாம் வந்துட்டு உயிரோடே இருக்கு. நீங்கள் எங்கே எந்த இடம்? நீங்கள் திருக்கோயில் வந்துட்டு ஸ்பெஷலான கோவில் அது எந்த கோவில்? முருகன் கோவில். அது மெயின் ரோட்ல இருக்குதா இல்லை உள்ளுக்கு இருக்கு? கடற்கரைக்கு போகிறோம், அதுக்கு உள்ளுக்கு போகணுமே. சரி, நாங்கள் அதையும் போய் பார்த்துக்கிட்டு அப்படி ஒரு ஊரையும் ரவுண்ட் அடிச்சுட்டு போக தான் அண்ணன் சொல்லியிருந்தார். திருக்கோவிலில் ஸ்பெஷலான கோவில் வந்து முருகன் கோவில். அது ஊருக்குள்ளான இருக்குது. அதை நாங்கள் போய் பார்க்குறதுக்கு முன்னாடி மீன் வந்திருக்குது. அண்ணன் சொன்னாப்புல மீன் வந்திருக்குது. மீன் எடுத்துட்டு வந்திருக்கிறார். உடனே நிறுத்து வாங்க போகிறாங்க. இது எந்த குளம் என்ன இருக்கிறது? இதுவும் பாவங்கா பாவட்டா. மாமா வந்துட்டு பிடிச்சிட்டு வார, நீங்க வியாபாரி அப்படின்னு. எல்லாம் துடிக்க. இது எவ்வளவு நேரமா மாமா நீங்க பிடிக்கிறது? ஓ அது இப்போ பிடிக்கிறான். ஸோ எவ்வளோ நேரமாக பிடிச்ச மீன் இது? இது இப்போ நாங்கள் போக்குற ஒரு 3 மணி கிழமை 2 மணி இருக்கு. 2 மணிக்கு போனது. இப்போ வந்து 5 மணி ஆகுது டைம். ஒரு 3 மணி தேலத்தில் பிடிச்ச மீன்.
சரி ஓகே அப்போ இந்த மீனில் வந்து நாங்கள் பார்த்தோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக துடிச்சிக்கிட்டே இருக்கு ஃப்ரெஷ்ஷாகவே வந்துட்டு துடிக்க மீன் வந்துருக்கு. எதுவும் இல்லாமல் உடனுக்குடன் வந்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க. இல்லை வாகனத்தில் வந்தாங்க, அந்த உடனே அவர்கிட்ட மீனை வந்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சமைச்சு சாப்பிட்றது வந்துட்டு ஒரு டேஸ்ட்டு. அது வந்துட்டு எங்களோட வெளிநாட்டு நண்பர்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குமென்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும்னா உடனே என்ன எல்லோரும் நாட்டுக்கு வாங்க, எல்லோரும் நாட்டுக்கு வாங்கும். எல்லாரும் நாட்டுக்கு வர மாதிரி நாட்டுக்கு இல்லை நாட்டுக்கு வந்த மாதிரி கிடையாது. 16 நாள் உடனே போகணும் இருக்கணுமா நாட்டில் இருக்கிறது போகலாம் அவளுக்கு அப்படிதான் ரியாத்திலிருந்து சவுதியிலிருந்து வந்திருக்கிறார். வந்துட்டு உடனே 16 நாள் தான் அவசரமாக போகணுமா அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. சரி ஓகே நண்பா, நாங்கள் போய் வரோம். சரி இருங்க அண்ணா, போய் வரோம் நாங்கள். சரியா நான் வந்துட்டு யதார்த்தமாக தான் சொல்லியிருந்தேன், உயிரோட ஃப்ரெஷ்ஷாக மீன் சாப்பிடணும் நம்ம நாட்டுக்கு வாங்க நண்பர்களே அப்படின்ட்டு. பக்கத்தில் இருந்த நண்பன் வந்துட்டு நாட்டுக்கு இப்போ வந்தால்தான் உடனே நாட்டை விட்டு போகணுமா அப்படியான சிச்சுவேஷனில் இருக்குது அப்படின்றார். ஒரு பக்கத்தில் பார்க்க போனால் அது உண்மையும் தான், இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. கஷ்டம்தான், என்ன செய்கிறோம் நண்பர்களே. கஷ்டத்தை பார்த்து நாங்கள் கஷ்டத்துக்கு முகம் கொடுக்கவும் வேணும்ல, இல்லாட்டி ஒன்றும் செய்ய முடியாது. நீ வெளிநாட்டுக்கு போய் உழைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார்கள், போய் உழைக்கலாம். உழைக்க இயலாத அமைப்பில் இருக்கிறார்கள். நாட்டில் இருந்து அந்த கஷ்டங்களை அனுபவித்து தான் ஆகணும். கஷ்டம் எல்லாம் தான் ஒன்றும் செய்யலாது. அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துக்கு போகிறது அது சரி வாங்க, நாங்கள் அப்படியே போவோம். என்ன திருக்கோவில் நண்பன் சொல்லியிருந்தார், முருகன் கோயில், ஒரு முருகன் கோவில் தான் அவங்களோட திருக்கோவிலில் வந்துட்டு ஸ்பெஷலான இடம் வந்து அவங்களோட ஊர்களுக்குள்ளே போகல, அதுகளையும் நாங்கள் போய் பார்ப்போம். திருக்கோயில் நண்பர்களோட நிற்கிறோம். சித்திரை புத்தாண்டு, அதனால் அவங்க ஃபுல்லாக எல்லோரும் ஃப்ரீயாக இருந்து கரம் போர்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. கரம் போர்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. என்ன உங்களோட டீமாக விளையாடிட்டு இருக்கிறீங்களா இல்லை ஃபன்னாக விளையாடிட்டு இருக்கிறீங்களா? உங்களோட சித்திரை புத்தாண்டு எப்படி? புத்தாண்டு கடும் சிறப்பாக இடம்பெற்று முடிஞ்சு இப்போ எத்தனை நாள் லீவோ? லீவு ஒரு 8 நாள் புத்தாண்ட கொண்டாடுவோம். நாங்கள் 8 நாள் கொண்டாடுவி கொண்டாடலாம். இப்போ நாட்டோட வறுமையின் காரணமாக ஒரு நாள் 2 நாள் கொண்டாடலாம். உண்மைதான். ஏன்னா 8 நாள் 10 நாள் கொண்டாடுறதுக்கு எங்கள்கிட்ட காசு தேவை. 8 நாள் 10 நாள் நாங்கள் வந்து இருக்கிறது, அதனால் ஒரு நாள் 2 நாள் எல்லாம் முடிச்சு கொள்கிற மாதிரி செய்திருக்காங்க. நாங்கள் பழமை போல தாங்க தொழிலை முன்னெடுத்துக்கு போனாங்க. சரி இவரது ஃபன்னாக விளையாடிட்டு இருக்கிறாங்க, பார்க்க நல்லா இருக்குது. கடும் போயிட்டு இருக்குது. சரி நாங்களும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு போவோம். அப்படி என்ன சொல்கிற நண்பர்களே பாருங்கள், அவங்களுக்கும் சித்திரை புத்தாண்டு எத்தனை நாள் லீவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். 8 நாள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக 2 நாள் முடிச்சாங்க. 0 பெருக்கி விட்டாங்க. இல்லை உடனே ஒரு நாளோட தொழிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். உண்மையும் அதுதான், ஒன்றும் செய்ய முடியாது. தொழிலுக்கு போய்த்தானா எந்த ஒரு நாளைக்கு தொழில் போகலன்னு சொன்னாலும் செலவு தானம் கூடன்றதில் அப்படி வருது. அவரோட தோணியில் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படியே நீங்கள் எங்களை பார்த்தீங்கன்னா இடத்துலையும் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. இந்த கோவில் நேம் என்ன? விநாயகர் கோவில் தானே, வேற காணல. முருகன் ஆலயம் இது இல்லையே மச்சான், முருகன் ஆலயம் ஊருக்குள்ளே இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இது மெயின் ரோட்டில் இருக்குது. எப்படி வேகமாக போய்க்குது பைக்கில். இந்த பைக் கொஞ்சம் வேகமாக தான் ஓடு, முறுக்க அப்படியே முறுக்கிக்கு போனால் சரி அப்படியே போகிறேன். இப்போ நாங்கள் அந்த முருகன் கோவிலுக்கு போகிற அந்த என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். திருக்கோயிலில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய முருகன் கோவில் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமஸான கோவிலும் வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸில் தான் இருக்கிற நண்பனும் சொன்னார். அங்கே இருந்த அண்ணனும் சொல்லியிருந்தேன். கோயிலில் ஆனால் இவரது பெரிய விசேஷம் நடக்குமெண்டு, பெரிய திருவிழாக்கள் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. இனிதான் திருக்கோயில் ஊருக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம். அந்த ஊர் அப்படி இருக்கின்றதையும் அப்படியே மெதுவாக பார்த்துக்கிட்டு போவோம். உள்ளுக்கும் வந்துட்டு நாகக்கோயில் உண்டு, சின்ன நாகக்கோயில் உண்டு இருக்குது. இடத்துலையும் இருக்குது.
நிறைய தென்னை மரங்கள் என்ன இங்கெல்லாம் வந்துட்டு நிறைய மரங்கள், தென்னை மரம் வண்டியில் மட்டுமே தான் எல்லா மரமும் இருக்குது. மாமரம், எண்ணெய் மரம், சவுக்கு மரம், பனை மரம், இனி மரமாக ஃபுல்லாக இருக்குது. சின்ன சின்ன வீடுகளுங்க இருக்குது. முன்னுக்கு வருது என்ன இருக்கு, என்ன பெரிய கோவில் உண்டோ இடத்துல அம்மா ஒருவே பாலப்பம் சுட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. கட்டின குறையில் இருக்குது, அங்கே கட்டிட்டு இருக்கிறாங்க கோவில். நல்ல விசேஷமான கோவில் உண்டு. நல்ல பெரிய ஒரு இடம் உண்டு. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க திருக்கோயில் வந்துட்டு மிகவும் விசேஷமான திருவிழாக்களை கொண்ட கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி. அது இந்த கோவில் தந்தது. உள்ளே போகலாமா, போய் பார்த்துட்டு வரலாமா உங்களோட கோயில்? ஓ இப்போ ஸ்லீப்பரை கட்டிட்டு போனால் சரியான இல்லை? ரைட்டா, அண்ணாக்கிட்ட நாங்கள் கேட்டுருந்தோம் உள்ளுக்கு போய் பார்க்கணுமான்னு சொல்லி. சரி போய் பார்க்க சொல்லியிருக்கிறார். அப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் பார்த்துட்டு வரோம். நாங்கள் வந்துட்டு யூடியூப் உங்களோட திருக்கோயிலை வந்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பார்க்க வந்தோம். திருக்கோயில் நண்பர் ஒருவர் சொல்லியிருந்தார், எங்கள்ட முருகன் கோவில் இருக்குது, கடும் ஃபேமஸான கோவில், திருவிழா நடக்கிற அப்படின்னு சொல்லியிருந்தார். அதான் பார்ப்போம் கொண்டு வந்தோம். இதில் திருவிழா நடக்கிற கோவில் இதுதான் இல்லை அந்த கோவில். என்னென்ன திருவிழா நடக்கிறது? இது ஆடி அமாவாசை நடைபெறும். இது அதை விட கந்த சஷ்டி, மற்றது திருவம்பா, மற்றது கௌரி விரதம். கௌரி விரதம் பெரிய திருவிழா. பெரிய திருவிழா ஆடி அமாவாசை. எத்தனை மாதம் நடக்கிறது? அது வந்து 7ஆம் மாதம் ஆடி மாதத்துல வர அமாவாசை திருவிழா. அந்த அளவுக்கு ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் உங்களோட திருவிழாக்கள் பார்த்தது இல்லை. நீங்க எந்த இடம்? நாங்கள் நாங்கள் வந்துட்டு இப்போ தான் அந்த பெருமாட்டுக்கு இப்போ தான் நாங்கள் ஸ்ரீலங்கா ஃபுல்லாக ஒவ்வொரு ஊர்களாக போயிட்டு இருக்கிறோம். இப்போ சில நண்பர்கள் அவங்களோட ஊர்களுக்கு போய் இதில் போய் பாருங்க அப்படி காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் அம்பாறை டிஸ்ட்ரிக்டை முடிச்சிட்டோம். ஆனால் ஒரு திருக்கோயில் நண்பர் மெசேஜ் போட்டுருந்தார், எங்களோட திருக்கோயிலுக்கு நீங்கள் வரல. திருக்கோயில் வந்து வரலாறு கொஞ்சம் முள்ளுக்குள்ள எழுதப்பட்டிருக்கு, கோவில் 2 சைட்லையும் எழுதப்பட்டிருக்கு. அதை வாசிச்சு கொண்டு அதை எடுத்துக்கொண்டு போகக்குள்ள இந்த இது வரலாறு விளங்கும். எவ்வளோ தெரியும் கோவிலுக்குள்ள இந்த 1ஆம் இலக்கம் இப்படி எழுது, இப்படி போர்டில் அப்படியே அந்த கடைசி வரைக்கும் இருக்குது. அதை கொஞ்சம் உங்களுக்கு கோவில் போய் பார்க்கலாமா? ராஜேந்திர சோழன் தான் இந்த கோவிலை கட்டுறதுக்கு இதாயிருந்து. அவர் வரலாறு அதை எப்படி வந்தது, ராஜேந்திர சோழன் கட்டுறதுக்கான அந்த மோட்டிவேஷன், அதாவது என்னத்துக்காக அதை கட்டின அந்த தகவல் அதுக்குள்ள இருக்கு. அப்படியே சுற்றி பார்க்கக்கூடாது, அதையும் எடுக்கலாம். சரி அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா. சரி நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் எங்களோட கோவில். சரியா, எங்களுக்கு தெரியாது, அதான் எங்களுக்கு சும்மா யோசனை தான், போகலாம் பார்க்கலாம். எதாக்குள்ள அது இதால போ தண்ணி இருக்கு, காலை அலம்பிக்கொண்டு. சரி சரி. இவ்விடத்தில் இந்த கோவில் வந்துட்டு பெரிய அளவில் திருவிழா நடக்கிற கோவில். என்ன கோவில், என்ன திருவிழா மச்சான் பெரிய அளவில் நடக்கிற? ஆடி அமாவாசை, ஆடி அமாவாசை அந்த கோவில் தான் அது நடக்கிற. ராஜேந்திர சோழன் சம்பந்தமான கோவிலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் இப்படி கோவில்களுக்கு பெருசாக என்ன செஞ்சது போனதில்லை, பார்த்ததில்லை. அதனால தான் கேட்டுக்கிட்டு வாரம் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி. இதுக்குள்ளே தான் இருக்குதாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காலையில் நாங்கள் வந்துட்டு கழுவிட்டு உள்ளுக்கு போய் பார்த்துட்டு வருவோம் எவ்விடத்தில் இருக்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வாரம் ஒரு கோவிலுக்குள்ளே. என்ன நல்லா இருக்கிறது இது சிற்பங்கள். இனி எங்களோட இந்து மத நண்பர்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு பழக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கும். எங்களுக்கு வந்துட்டு இது ரொம்பவே புதுசாக இருக்குது நினைக்கிறது உள்ளுக்கு வாரத்துக்கு. இந்த இதுகளுக்கு இருந்த இடத்துல அண்ணா இந்த கோவிலோட இந்த கட்டுமான பணிகள் எப்படி நடந்துன்னு சொல்லி எழுதியிருக்கிறது இடத்த அது எழுதியிருக்குது அங்கே. இந்த இதில் என்ன இடத்தில் கற்பூரம் எரிக்க வேண்டாம். நம்பர் என்ன இவ்விடத்தில் கடல் நடுவே மாமரமாக மாறி நின்ற சூரனை இருகூறாக பிளந்த ஞான சக்திவேல் வாகுரமலையை இருகூறாக பிளத்தல். சூரனை கொன்ற அந்த இடத்துல எல்லாத்துக்கும் வந்துட்டு அது ஒரு அமைப்புகள் வந்துட்டு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்படியே இங்கே வந்துட்டு சூரனை கொன்ற பாவம் தீர ஞான சக்திவேல் புனித கங்கையில் நீராடுதல். இവിടുത്തെ அவங்களோட இது வந்துட்டு நீராடுதல். இங்கே வந்து பாகுரமலையை இருகூறாக வேல் பிளந்த போது
தோன்றிய ஒளிப்பிளம்பு வேல் வடிவாக மாறி வெள்ளை நாவல் மரத்தில் வடக்கு நோக்கி வீற்றிருத்தல். ஒவ்வொன்றும் இது படத்தை வந்துட்டு என்னென்ன அமைப்பில் வந்துட்டு இந்த கோவில் உருவானன்றதுக்கான கதை அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. வேலினை கண்ட வேடுவர்கள் நாவல் கொத்தினால் பந்தலிட்டு கோயிலாக வழிபடுதல். இவங்க வந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டு வழிபடுகிற விதம் இது. இங்கே வந்து 5வது சோழ நாட்டு இளவரசி தம்பதி நல்லான் இவ்வேலின் அற்புத மகிமையை கேள்வியுற்று மகப்பேறு வேண்டி நேர்த்தி வைத்து விரதமிருந்து வணங்குதல் இருக்கிறது. சோழ நாட்டு இளவரசர் அந்த செட்டப் கொண்டு இருக்குது படத்தில். அடுத்தது வந்து மகப்பேறு கிடைத்ததும் சோழ இளவரசி தம்பதி நல்லால் நேர்த்தி கடனை நிறைவேற்ற இந்தியாவிலிருந்து சிற்பாசிரியர்களை வரவழைத்து கருங்கல்லினால் கருவறையுடன் சிற்ப வேலைப்பாடுகளுடைய ஆலயத்தை அமைத்து இந்த ஆலயம் மாதிரி இப்படி தான் அமைஞ்சிருக்கு. சோழ நாட்டு இளவரசிக்கு பிள்ளைக்காக நேர்த்தி வச்சு இந்த கோவில் கட்டியிருக்கிறதாக இது செஞ்சு வச்சிருக்கிறாங்க. உள்ளுக்கு வந்துட்டு அவங்களோட கோவில் அமைப்பு வந்துட்டு இன்னும் உள்ளுக்கு இருக்குது. அப்படி எங்களை வந்தால் இவ்விடத்தில் ஆலய நிர்வாகத்திற்கான பஞ்சய சபையினரையும் பூசைகளையும் குருமார் ஊழியர்களையும் நியமித்து பண்டு பரவணியாக நடந்து வருமாறு பட்டயம் எழுதி கொடுத்தல் இருக்கிறது. அடுத்தது பூசை வேளையில் முருகனுக்கு ஆர்த்தி எடுக்கும் தங்கம்மா முதுமையுற்று பாட்டியாகிய போது நிர்வாகத்தினர் அவரை அப்பதவியிலிருந்து நீக்க தீர்மானித்தல் இருக்கிறது. 9வது தங்கம்மா முருகனிடம் மனமுருகி மன்றாடி வேண்ட அவரை சிறுமியாக மாற்றி முருகன் அற்புதம் புரிதல். இங்கே வடக்கு நோக்கி இருந்த வேலும் கோயிலும் சுயமாகவே கிழக்கு நோக்கி திரும்பியமையால் திருக்கோவில் என்று பெயர் பெறுது. அதாவது திருக்கோவில் ஏன் திருக்கோவிலுக்கு எப்படி இந்த பேர் வந்ததுன்றது எங்களுக்கு இப்போ தான் தெரியும். திருக்கோவில் என்று பெயர் பெற்றதுக்காக இந்த கோவில் தான் அதுக்குரிய முக்கியமான அமைப்பாகவே இருந்திருக்குது. இங்கே அடுத்தது அந்நியர் ஆட்சி காலத்தில் ஆலயத்தின் பெருமதி வாய்ந்த பொருட்கள் சூறையாடப்பட்டு ஆலயம் சிதைவடைதல். அடுத்தது கும்பாபிஷேகத்திற்காக பொதுமக்களினால் புதுப்பொலிவுடன் ஆலயம் புனருத்தாரணம் செய்யப்படுது. அந்த மற்ற பழைய காலங்களில் வந்துட்டு இன்னும் தெரியும் தானே உங்களுக்கு, பழைய காலங்களில் பிரச்சனைகள் தான். ஆங்கிலேயர் ஆண்ட காலங்களில் வந்து கோவில் வந்து சிதைவடைஞ்சதாக எழுதியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஊர் திருக்கோவில் எப்படி பேர் வந்தேன்னு சொல்லி இன்றைக்கு தான் எங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கும் இன்றைக்கு ஏன் திருக்கோவில் என்று பேர் வந்தேன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. உண்மையாகவே ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது. திருவிழா டைமில் வரணும். கல்யாணம் முடிக்கிறதுக்குரிய கட்டணம் எல்லாம் போட்டுருக்காங்க. சாதாரண திருமணம், விசேட திருமணம் இன்னும் இருக்குது. அந்த கோவிலில் நடக்கிறதுக்கான விவரங்கள் குறிப்புகள் வந்துட்டு படத்தை போட்டிருக்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு நாங்கள் கட்டாயம் என்ன சொல்கிறது, இதுக்கு முன்னாடி நாங்கள் கோவில்களுக்கு வந்ததும் இல்லை. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் நாங்கள் உள்ளுக்கு வரதுக்கு கேட்டிருந்தோம். அந்த அண்ணன் வந்துட்டு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுவும் இல்லாமல் அவர் தான் எங்களுக்கு சொல்லி அனுப்பியிருந்தார். இந்த கோவில் வரலாறு நீங்கள் போய் பாருங்கள், பார்த்து மக்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். நல்லா இருக்குது. உண்மையாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் எங்களுக்கு இப்போ என்னன்னு சொன்னால் விசேஷம் ஆடி மாதம், அதாவது 7ஆம் மாதமா அந்த டைமில் வந்துட்டு விசேஷம் நடக்குமா. விசேஷத்துக்கு நாங்கள் வந்துட்டு என்ன வந்து பார்த்து, அதாவது எங்களோட இந்து நண்பர்களுக்கு வந்துட்டு அது ஒரு வேளை தெரிஞ்சதாக இருக்கும். எங்களுக்கு நாங்கள் இது வரைக்கும் என்ன அப்படியான விசேஷங்களை பார்த்ததில் சந்தர்ப்பங்கள் அதே மாதிரி நம்மளுக்கு இது எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் நம்ம எடுத்து போடுவோம். இதில் வீடியோக்கள் எடுத்து போடுவோம். சரி வாங்க நாங்கள் அப்படியே போவோம். ஓகே, எங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கு தான் ஒரு வித்தியாசமான திருப்தி. நிறைய ஊர்களுக்கு போகக்குள்ள நாங்கள் அந்த ஊர் நண்பர்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தை கேட்போம். உங்களோட ஊருக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு எப்படி அப்படின்னு சொல்லி. ஆனால் திருக்கோவிலுக்கு எப்படி பேர் வந்த அப்படின்னு சொல்லி இந்த முருகன் கோவில் எழுதி வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு தான் எங்களுக்கும் அது தெரியும், ஏன் திருக்கோவில் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சுன்னு சொல்லி. ஓகே, நாங்கள் பெரும்பாட்டுக்கு நாங்கள் வந்த விஷயங்கள் திருக்கோவிலில் வந்துட்டு பார்த்து முடிச்சிட்டோம். அளவு காட்டி முடிச்சிட்டோம். ஏன்னாண்டா இது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஊர் தான் இது. ஏழுமான அளவுக்கு சில விஷயங்களை காட்டியிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் கட்டாயம் இந்த முருகன் கோவிலை வந்து பார்க்கணும்னு சொல்லி எங்களுக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு. திருக்கோயிலே வந்துட்டு இந்த கோவில் தான் ஸ்பெஷல், நிறைய திருவிழா நடக்கிற அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க. அப்படி வந்தது எங்களுக்கு திருப்தி. எங்களுக்கு திருப்தி என்னண்டா இந்த கோவிலுக்குள்ளே வந்து பார்த்து இந்த கோவில் அந்த சரித்திரத்தை பார்த்து எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. சரி, ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம்.
பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புது வீவர்ஸ் எங்களோட சேனலுக்கு வந்துக்கிறீங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. ஸோ அடுத்த பயணம் இனி எங்கன்னு தெரியாது. அடுத்த பயணத்தில் நாங்கள் மறுபடியும் சந்திப்போம். ஓகே, பாய்.